முக்கிய செய்தி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேரணியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கடந்த 2018 ஆண்டு பார்த்தோம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலமானார். கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் அவரது 6வது ஆண்டு நினைவு தினம் வர 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது குறிப்பிட்ட நிலையில் இதனையொட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது பார்த்தோம் அமைதி பேரணியானது சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகையிலிருந்து மெரினா கடற்கரை, அதாவது அவருடைய நினைவிடம் வரை இந்த அமைதி பேரணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பேரணியில் பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மேலும் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேலும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அமைதி பேரணியாக பார்த்தோம் என்றால் இந்த ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம் வரை அமைதி பேரணியாக சென்று அங்கு அந்த நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதையும் செலுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கலைஞரின் நினைவு தினம் மற்றும் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் பார்த்தோம் என்றால் மலர் தூவி மரியாதை செலுத்துவது என்பது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அமைதி பேரணியாக தான் தற்பொழுது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணி பொறுத்தவரையுமே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவிற்கு தான் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த பேரணி பொறுத்தவரையுமே வருடா வருடம், அதாவது கலைஞர் இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு வருடா வருடம் இந்த பேரணியானது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது 7ஆம் ஆண்டு இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியை பொறுத்தவரையுமே முதலமைச்சரை வரவேற்கும் வகையில் வழிநெடுகிலும் பல்வேறு பகுதிகளில் பேனர்கள் வைக்கப்பட்டு மேலும் கட்சி நிர்வாகிகளும் சூழ்ந்து வரவேற்பானது வலிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது அமைதி பேரணி என்றாலுமே அமைதியான முறையில், அதாவது பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் அமைதி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில மணி நேரங்களில் பார்த்தோம் என்றால் கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த உள்ளார். அதன் தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மேலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி, லட்சுமணன்.